ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது ஒரு சிம்பிள் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுச்சு. கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். ஸோ கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ அரிஞ்சு வச்சு இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டோம். அதுலேயே 2 தக்காளியை நல்லா புழிஞ்சு விட்டுட்டோம். இப்போ ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். அதில் போட்டுருக்க கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆகிடும். இது தோட்டத்து கத்திரிக்காய் ரொம்ப சுவையாக இருக்கும். செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி சிம்பிளான ஒரு காரக்குழம்பு ரெசிபி செய்யுங்க. கத்திரிக்காய் யூஸ் பண்ணி முடிஞ்சால் தோட்டத்து கத்திரிக்காயெல்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கட்டாயம் பயன்படுத்தி பாருங்கள். கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சவுத் இந்தியன் ஃபேமஸான ஒரு ரெசிபி இது, கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்து ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. சூடான சாதம்லாம் வடிச்சிட்டு இது மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சுட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு. உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காயில் இரும்பு சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக கை கால் வலிக்கிறவங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு, அது தோட்டத்து கத்திரிக்காயில் கிடச்சிச்சின்னா காரக்குழம்பு ரெசிபிலாம் செஞ்சு பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். அதில் அயன் சத்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கை கால் வலிலாம் உங்களுக்கு குணமாகும். இங்கே பாருங்கள், புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். எப்பவுமே ஒரு காரக்குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த புளியை தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். டக்குன்னு ஈஸியாக கரைச்சிடலாம். கரைச்சி அந்த புளி தண்ணியை ஃபில்டர் பண்ணி குழம்புல சேர்த்துக்கலாம். கொத்தமல்லிலாம் தூவி எடுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போது புளியை கரைச்சி அதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஊற்றிக்கலாம். அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம்.
திப்பிலாம் ஊற்றக்கூடாது, அதெல்லாம் நல்லா இருத்துடுங்க. வெறும் புளி தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். இப்போ நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான புளி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ ஒன்றோட ஒன்று எல்லாம் நல்லா வெந்து கொதித்து வரும். 5 நிமிஷம் கழித்து கொதித்து வந்ததுக்கப்புறம் சுண்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டேஸ்டியான சுவையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ், வெஜிடேரியன் ரெசிபீஸ், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் டைம் இருக்கும்போதே பாருங்கள். சமையலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி காரக்குழம்பு செய்யுங்க. முருங்காய் கூட நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். நீங்களும் கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் போட்டு காரக்குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.